Hi students, நாம் இந்த வீடியோல KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு சிங்கிள் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னவா இருக்கு, எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை தாண்டி பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் 2613. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா MBA அக்ரிகேஷன் வச்சிருக்காங்க, அட்டானமஸ் காலேஜ் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியா இருக்காங்க, NACல ஃபர்ஸ்ட் கிரேட் வச்சிருக்காங்க, AICT அப்ரூவல் வச்சிருக்காங்க. இந்த ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட கவுன்சிலிங் கோட் 2707. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், MBA அக்ரிகேஷன் வச்சிருக்காங்க, அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி, NACல கிரேட் வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் AICT அப்ரூவல் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2001 தாங்க. இதே ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததான் இவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 UG கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேல் டிஸ்பிளே ஆகும். ஒரு சில கோர்சஸ் இப்போ நான் சொல்றேன். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி பல வகையான கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 UG கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. AEDSஆ இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கெமிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான கோர்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த ரெண்டு காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 170+ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ்லாம் வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா HCL, அசென்ச்சர், TVS, சோஹோ, விப்ரோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கவர் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 21 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4.5 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வராங்க, எவ்வளோ கம்பெனிஸ் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 142+ கம்பெனிஸ் ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாடா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஆஸ்பியர், ஜோஹோ, டெக் மகேந்திரா, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 15 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், இந்த ரெண்டு காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, இதை தாண்டி இந்த ரெண்டு காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி இந்த காலேஜஸ் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்க்ரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.